ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் எப்படி நம்ம 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம பட்டன்ஸ் இன்செர்ட் பண்ணி அந்த பட்டனுக்கு ஆக்ஷன் லிசனர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூ பார்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அதனுடைய லேபிளை கெட் பண்ணி நம்ம STR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எந்த பட்டன் கிளிக் ஆகிருக்கோ அந்த பட்டனுக்கான ஒர்க் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து STR அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க வேல்யூ கிளியராக இருந்தால் நமக்கு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க வேல்யூ நமக்கு கிளியர் ஆகணும். அதனால் STR டாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதில் கிளியர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கா அப்படிங்கிற நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்தால் டெக்ஸ்ட் ஃபீல்டோட ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து T1 T2 கொடுத்துருந்தோம். அதில் வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். T1 டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து T2 டாட் செட் டெக்ஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளியர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது 2 டெக்ஸ்ட் ஃபீல்டும் நமக்கு எம்டி டெக்ஸ்ட் செட் ஆகிறதுனால அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு ரெண்டுமே நமக்கு எம்டி ஆகிடும். இப்போ ஃபார்மை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்பைல் ஆனதுக்கப்புறம் கிளாஸ் ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இதில் ஜஸ்ட் நம்ம கிளியர் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 2 டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட் நேம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட்டையும் கெட் பண்ணி அதை நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணி எப்படி ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டுமே நான் எம்டியாக இருக்கும் போது தான் அதில் இருக்க வேல்யூஸ் நம்ம கெட் பண்ணணும். அதுக்காக கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் நாட் ஈக்குவல் ஃபஸ்ட்டு T1 டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதில் இருக்க டெக்ஸ்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. அதனால் ஈக்குவல்ஸ் எம்டிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கனால இது நான் எம்டி அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு செக் பண்ணிக்கும். அண்டு இதே மாதிரி நம்ம T2 அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் செக் பண்ணணும். T2 டாட் get text equals empty. இப்போ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது நடக்கணும். இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் STR ஈக்குவல்ஸ் இதில் நமக்கு ஆட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது நடக்கணும். இப்போ அதுக்காக இந்த கண்டிஷனை செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் இதில் நமக்கு நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் ஆகணும். அப்படி நான் எம்டியாக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் என்டர் நம்பர்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதனால் எல்ஸ் ஸ்பாட்டில் ஜே ஆப்ஷன் பேன் யூஸ் பண்ணி ஷோ மெசேஜ் டயலாக் ப்ளீஸ் என்டர் 2 நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்டர் 2 நம்பர். இப்போ இதே வந்து நமக்கு நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி நான் ஸ்ட்ரிங் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் num1 num2 அப்படிங்கிற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு num1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார T1 அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கெட் டெக்ஸ்ட். அடுத்தது num2 ஈக்குவல் T2 டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ நம்ம கொடுத்த அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும், நம்பராக இருக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 1 அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இன்டீஜர் டைப்பில் N1 N2 அப்படிங்கிற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு N1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார num1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க அந்த டெக்ஸ்ட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டாட் passint அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். num1 அப்படிங்கிற வேரியபிள் இருக்க ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு N2 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள இன்டிஜர் டாட் passint num2. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து
n1 n2 அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் இருக்க வேல்யூவையும் ஆட் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இன்ட்டு n ஈக்குவல் n1 ப்ளஸ் n2. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்டீஜர் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம லேபிளில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் அப்படின்னா www.tutorjust.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.